உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். அதே போன்று எங்களுக்கு தெரியும் කච්චතීව දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த තිබෙනවා. கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய මා நிலம். අවස කච්චතීව දූපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිතියි. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලහත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනත් நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தினுள் එම வாழ்ந்தாலும் ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීමක්. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம்.